தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவால சென்னையில காலமாயிட்டாரு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திட்டு போன தேமுதிக கட்சி நிர்வாகி ஒருத்தர் மாரடைப்பால உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்திருக்கக்கூடிய நாமகிரிப்பேட்டை பகுதியில உயிரிழந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு பேனர் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல தேமுதிக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அங்க அஞ்சலி செலுத்தியிருந்திருக்காங்க. தேமுதிக 15வது வார்டு துணை செயலாளரான 52 வயதான மோகன் அப்படின்றவரும் அங்க விஜயகாந்த் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்திட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனதா கூறப்படுது. வீட்டுல படுத்துட்டு இருந்தவர் திடீர்னு மயக்கம் அடைஞ்சு விழுந்ததா கூறப்படக்கூடிய நிலையில உடனடியா அவரை மீட்டு நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க மருத்துவர்கள் அவரை சோதனை செஞ்சு பார்த்ததுல அவரு ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு செய்தியை கேட்டு அவருடைய உருவப்படத்திற்கு இறுதி மரியாதையை செலுத்திட்டு வந்த நபர் மயக்கம் அடைஞ்சு உயிரிழந்ததா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு.